ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் வந்துட்டு ஒரு நிச்சயதார்த்தத்துக்கு வந்திருக்கேன். நம்மளுடைய தமிழ்நாட்டு நிச்சயதார்த்தம், அப்புறம் வந்து ஆந்திராவில் ஒரு நிச்சயதார்த்தத்துக்கு போயிருக்கேன், கல்யாணத்துக்கு போயிருக்கேன், கேரளா கல்யாணம் பார்த்துருக்கேன், சேட்டு கல்யாணத்துக்கும் நான் போயிருக்கேன், என்னோடய ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போயிருக்கேன். ஃபுட்டு வேறு லெவலில் இருக்கும். இங்கே வந்து பிரியாணி நான்வெஜ்லாம் கிடைக்காது, அது வேறு விஷயம். ஆனால் வந்துட்டு அவங்களுடைய மெயின் ஃபுட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்வீட்ஸ் தான் அதிகமாக இருக்கும். ஸ்வீட்ஸு, பானிபூரி, அப்புறம் சென்னா மசாலா, அந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்கும். அதே வெரைட்டி இங்கே இருக்குது, நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு என்கேஜ்மெண்ட்டே வந்துட்டு அப்படி கல்யாணம் மாதிரி பண்ணுறாங்க, பயங்கரமாக இருக்குங்க. ஸோ நம்ம எல்லாமே நம்ம பார்க்கலாம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? அவங்க குடும்பத்தில் அவங்க சொந்தக்காரங்க யார் வந்தாலுமே வந்து வயசுக்கு பெரியவங்க யார் வந்தாலுமே அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுடைய கலாச்சாரம் இன்னும் வந்து மாறாமல் அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படி தான் சொல்லணும். ஓகேங்களா? நம்ம வந்து போயிட்டு இந்த ஃபங்க்ஷன்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். என்னோடய ஃப்ரெண்டு வந்திருக்கான், இந்த வராமல் பாருங்க. இந்த தான் ஃப்ரெண்டுங்க. எங்கே போனேன்? என் ஃப்ரெண்டு நவீன். வாங்க மக்களே, உள்ளே போகலாம் வாங்க. பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஜெயின் கோயில் தானே? எங்களுக்கு மாலி சமாஜ் கோயில். மாலி சமாஜ். ஓகே. இந்த கோவில் வந்துட்டு நம்ம கோவூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாலி சமாஜ் கோவில் அப்படி சொல்கிறாங்க. என்னென்னா நம்ம கோவில் அப்படின்றத தாண்டி வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் அவங்க சைடில் சொல்கிறோம். நம்ம அந்த சேட்டு அவங்களோடய பார்த்தீங்கன்னா எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் வந்து இந்த மாதிரி இடத்துல வந்து செய்கிறாங்க. இதுக்கெல்லாம் சார்ஜ் இருக்காடா? அவங்க விருப்பப்பட்டு இருக்கும், சார்ஜஸ் இருக்கும். 11,000 அப்படி அந்த மாதிரி போயிடும். சாமிக்கு தான் எல்லாமே சாமிக்கு தான் வரும். 11,000, சில பேர் 51,000 இருக்கும், சில பேர் 1 lakh கொடுப்பாங்க. அவங்களால எவ்வளோ முடியுமோ வரும். இப்போ இந்த டெம்பிளை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு மண்டபம், கிட்டத்தட்ட வந்து ஒரு 1000 பேர் அழகாக உட்காந்து சாப்பிட்டுட்டு நம்ம பார்க்கிங் வசதி எல்லாமே இருக்குங்க. இதில் சார்ஜஸ் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய விருப்பம் தானே. ஓகேங்களா? இப்போ 10,000 ரூபாயிலிருந்து இப்போ 1 lakh 2 lakhs வந்து கொடுக்குற வரைக்கும் வந்து இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த காசு எல்லாமே வந்துட்டு இந்த கோவிலுக்கு தான் வந்து சேருமா. இதோடைய மெயின்டெனன்ஸு அது மாதிரி வந்துட்டு இதில் வந்து ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கான அந்த செலவில் வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல விஷயம் உள்ளது. டெம்பிளோட கோபுரம் பார்த்தீங்களா பாருங்க. அதுக்கு வந்து படிக்கட்டலாம். இங்கே வந்து ஏதாவது பூஜை பண்ணுவாங்களா? நான் பண்ணுவோம். முன்னாடி வந்து இவர் கல்யாணத்துக்கு தான் வந்திருக்கேன். அப்போ சேனலெல்லாம் கிடையாது. அப்போ வந்து இந்த அளவுக்கு பெருசெல்லாம் கிடையாதுங்க, நார்மலாக தான் இருந்தது. இப்போ வந்து அந்த பக்கம்லாம் வாங்கி போட்டிருக்காங்க. பரவாயில்ல, ஒத்துமையாக இருக்காங்க.
சாப்பாடு சொன்னோம்ல, இங்கே பாருங்க என்னென்ன இருக்கு மட்டும் பாருங்களேன். ஐயோ முதல்ல இதை சாப்பிட்டு வந்துடுறேன். வந்து ஸ்வீட்டு கிடையாது, இதுக்கப்புறம் வந்து வேற பந்தி. ஏங்க அங்கே லேடிஸுக்கு தனியாக ஜென்ஸுக்கு தனியாக கொடுத்துக்கிறாங்க. ஸ்வீட் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு. இதுக்கப்புறம் வந்து சாப்பாடு இங்கே பாருங்க. நான் தெரியாம இங்கிருந்து அந்த பக்கம் போயிட்டு பார்த்த லேடிஸு சாப்பிடு மாஸ்டர். நவீனோட தம்பி. நம்ம ஊர் சமோசா மாதிரி ராஜஸ்தானில் வந்து இதானா பாருங்க போட்ட மாதிரி இது. பயங்கரமா இருக்குங்க. அல்வா அல்வா அவருக்கு சப்பாத்தி தான் வேணுமா? அம்மா சாப்பிட முடியலங்க, சாப்பிடவே முடியல. ஐயோயோ வயிறு ஃபுல்லு, ஸ்வீட்டே வயிறு ஃபுல்லாகிடுச்சு. இதுக்கு மேலே வேறு ஐஸ்கிரீம் வேறு இருக்குது. அப்புறம் இளநீர் ஜூஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், அதையும் போய் சாப்பிட்றோம். சாப்பிட்டு சாப்பிட்டு முடியாமல் திருப்பியும் சாப்பிடுவாங்கல்ல. ஏங்க வீட்டில இருந்து பூரி ஆடு அடிச்சு பின்னி வந்தங்க. இங்கே பார்த்தனா ஐஸ்கிரீமு, பூரி, திரும்பி சப்பாத்தி, அது இது, ஐயோ ரசகுல்லா, ஸ்வீட்ஸ் ஃபுல்லாக சாப்பிட்டு மந்தமாக இருக்கு வயிறு. இப்போ கூட வேறு ஐஸ்கிரீமு. காமிடா மக்களே, எத்தனை வகை ஸ்வீட் இருக்குங்களா நான் எண்ணி பார்க்கல. ஓகேவா, அவங்க போடுறதெல்லாம் எடுத்துகிட்டு தான் இருந்தேன். ஓகேங்களா, அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஃபுட் ஐட்டம்ஸ் நிறையா இருந்ததுங்க. என்ன சொல்கிறது, ஃப்ரைட் ரைஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு தயிர் சாதம், சாம்பார் சாதம், அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. என்ன ஒன்றுனா நம்மகிட்ட
இந்த கேமரா எடுக்கிறதுக்கு ஆள் இல்லாததுனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. முடிஞ்ச வரைக்கும் எடுத்திருக்கேன். இது பாருங்க, ஐஸ்கிரீம் வேறு. அது இவங்க ஐஸ்கிரீம் வந்து சொல்லவே தேவையில்ல, வேறு லெவலில் இருக்கும். வந்து எப்படி இது நீங்கள் சாப்பிட பட்டர்ஸ்காட்ச் தானே? பட்டர்ஸ்காட்ச் கிடையாது இது. இது வந்து அந்த என்னது எல்லா சொத்தம் அந்த மஸ்கத் அல்வா மாதிரி எது பண்ணுவோம். இது வந்து ஒரு குல்ஃபி மாதிரி ஒன்று இருக்குங்க. அது பேர் எனக்கு கஷ்டில் கரெக்டாக எனக்கு வாயில் வரல. இது பாருங்க, வேறு லெவலு. பாருங்க, இது எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. எப்படி இருந்தது ஃபங்க்ஷன்? சூப்பர். சாப்பிட்டியா? சாப்பிட்டியா? ஆ வயிறு நிறைஞ்சிருச்சா? ஆ. ஒருத்தர் சாப்பிடவே இல்லை. அந்த ஃபுட்டெல்லாம் பார்த்த உடனே தகிட்டி போயிடுச்சு. இது வந்து நிச்சயதார்த்தம் மட்டும்தான், ஓகேங்களா? என்கேஜ்மெண்ட்டு அதுக்கே வந்து கல்யாணம் மாதிரி இருக்குது. ராஜஸ்தானில் தான் கல்யாணம், அங்கெல்லாம் போக முடியாது. கிட்டத்தட்ட 6 நாள் சொல்கிறாங்க. அதெல்லாம் நமக்கு வேலைக்கு ஆகாது. இவங்களுடைய ஃபங்க்ஷன் வந்து எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலுமே வந்து மெயினாக வந்து ஸ்வீட்டு தாங்க. ஊறுப்பட்ட ஸ்வீட் இருக்கும். சாப்பிட்டு சாப்பிட்டு தகிட்டி போயிடுச்சு. ஸோ அதனால் சாப்பிட்டேன். ஏதோ ஒரு விஷயம் சுத்தமாக முடியல. வேறு லெவலு, வேறு லெவலு. இதில் என்னென்னா நம்ம ஊர் கல்யாணத்துக்கெல்லாம் வந்து மொழி எழுதுகிற மாதிரி இங்கே வந்து நிச்சயதார்த்தத்துக்கே மொழி எழுதுகிறாங்க. என்கேஜ்மெண்ட்டுக்கு மொழி எழுதுகிறவங்க வந்து திருப்பி கல்யாணத்துக்கு எழுத மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஃப்ரெண்டு இருந்தால் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன், கேட்டு சொல்கிறேன். எனக்கு ஒரு டவுட்டு. உங்களோட என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்து மொழி எழுதுகிறாங்கல்ல, இதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு எழுதுவீங்களா? திருப்பி எழுதுவீங்களா? வேணாம், நான் கல்யாணத்துக்கு வரல. ஏங்க, என்கேஜ்மெண்ட்டுக்கு மொழி எழுதுறவங்க மறுபடியும் கல்யாணத்துக்கும் மொழி எழுதுவாங்களா? 2 தடவை மொழி எழுதுவாங்களா? ஃப்ரெண்ட்ஸ், என்கேஜ்மெண்ட் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டாச்சு. நீங்களே பார்த்துருப்பீங்க. ஊறுப்பட்ட ஸ்வீட்ஸு, ரெசிபீஸு, அது மாதிரி வந்து ரைஸ் எல்லாம் இருந்தது. நீங்களே பார்த்துருப்பீங்க. செம்ம டேஸ்ட்டு, வேறு லெவல். ஏற்கனவே நான் வந்து என் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு வந்திருக்கேன். இது வந்து வெறும் என்கேஜ்மெண்ட் தாங்க. அதுக்கே எப்படி பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? இந்த என்கேஜ்மெண்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் வந்து சேட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுடைய ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போங்க. இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் நீங்கள் சாப்பிட்லாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வேறு லெவலில் வந்து அந்த ஃபங்க்ஷன்லாம் வந்து பண்ணுவாங்க. ஸோ மறுபடியும் நல்ல வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் உங்களை எதிர்பார்க்கும் உங்கள் நண்பன் ஜேபி.